Und dann die nächste Programm ist, das geht mit etwas mit der Landwirtschaft zu tun. Und jetzt kommt eine Frage-Antwort. Ja, das ist, das Thema ist, auch wenn man auf Tamil sagt, Terivom, Terinde Kolvom, das bedeutet Kennen und Lernen. Und das ist es jetzt, Kennen und Lernen über tamilische Landwirtschaft. Für das kommt ein Jasim. Ja, und ja, bitte. அடுத்ததாக நாம் பார்க்க போவது தெரிவோம் தெரிந்து கொள்வோம். அது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்ம தமிழிடத்தில் விவசாயம் அப்படிங்கிறது நம்மளும் எப்போ இருந்ததுன்னா கிமு 200ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம விவசாயங்கிற ஒரு விஷயத்தை தமிழ் மக்கள் செஞ்சுருக்காங்க. அதுவும் அப்பயே முறைகள் வச்சு செஞ்சுருக்காங்க. ஏன்னா திருவள்ளுவரே உழவு அப்படிங்கிற ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. அப்படிங்கும் போது அந்த தமிழ் மக்கள் விவசாயத்தில் எவ்வளோ முன்னோடிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு விவசாயங்கிறத பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாசிம் அவர்களை அழைப்போம். நன்றி. அனைவருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். தெரிவோம் தெரிந்து கொள்வோம். முதல் கேள்வி, நான் எத்தனை விதைகளை விதைத்து வளர்த்தாலும் நான் வளரவே இல்லை, அவன் யார்? அவர் உங்களை கேள்வி கேட்பாரு. உங்களை யாராவது ஒருத்தர் கை தூக்கி இதுக்கு பதில் சொல்லலாம். நான் இன்னொரு வாட்டி கேட்கிறேன். நான் எத்தனை விதைகளை விதைத்து வளர்த்தாலும் நான் வளரவே இல்லை, அவன் யார்? கை தூக்கினீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். யாருக்காவது பதில் தெரியுமா? அங்கேயா? விவசாயி. விவசாயி கரெக்டாமா? சரி. உலகத்தில் எங்கு முதலில் விவசாயம் செய்யப்பட்டது? உலகத்தில் எங்கு விவசாயம் முதலில் செய்யப்பட்டது? யாருக்காச்சும் தெரியுமா? கை தூக்குங்க. எங்கெல்லாம் தமிழ் குடிமகன் விவசாயம் இருந்தாலும் அங்கெல்லாம் விவசாயம். தமிழ் குடிமகன் எங்க இருந்தாலும் அங்க விவசாயம் செய்யப்பட்டது. கரெக்டா? சரியா? இல்லையா? வேற யாரு? ஆமா, அது ஒண்ணு. இன்னும் ரெண்டு ஊர். சிந்து சமவெளி. எந்த ஊர்? சிந்து சமவெளி. இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலி கரெக்டா? இல்ல. ஓகே, இல்லன்றாரு. சாரிங்க, நீங்க ஃபெயில். வேற யாருக்காச்சும் தெரியுமாப்பா? இங்க ஒருத்தர் இருக்காரு. சரி, நம்ம ஒருத்தர் இருக்காரு. இவரை ஃபோக்கஸ் பண்ணு. சோழ மண்டலத்திலையா? சோழ மண்டலத்திலையா? இல்ல. சோழர் காலத்துல சாப்பாடு சாப்பிட்டாங்க. முன்னாடிலாம் பட்டினியா நடந்தாங்க. சோழரான்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி பயம் பூரா சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருந்தான். சரி, ரைட். வேற அங்க முதலாக விவசாயம் செய்யப்பட்டது இந்தியாவில். இந்தியாவில். ஆமா, அதுவும் ரெண்டு. இன்னும் ஒண்ணு இருக்குதாப்பா, யாராவது சொல்லிருங்க. வேற ஏதாவது? Do you know where the first farming was done? Which place where was the first farming was done? India is one of the right answers, it seems. There's one more answer. England. Sorry. Huh? South America. எல்லா ஊர் பேர் சொல்ல போறாங்க. சொல்லுங்க, ஆன்சர் அடிச்சு விடுங்க.
இல்லையாப்பா சைனா இல்ல. சைனா இல்லையா வேற அங்க யாரும் கை தூக்குறாங்க அப்பா சொல்லி கொடுத்தாரமா ஜெர்மன்ல சொன்னா அதுதான் இங்கிலீஷ்ல சொன்னா அதுதான் இல்லைன்றாங்க வேற உங்களுக்கு எதாவது தோணுது சொல்லுங்க ஜப்பானா ரொம்ப மேற்கு ஆசியா. மேற்கு ஆசியா ஓகே வெஸ்ட் ஏஷியா ஸோ வெஸ்ட் ஏஷியா அப்புறம் ஈஜிப்ட் இந்தியா 3 இடத்துல தான் சரி அடுத்த கேள்வி உலகத்தில் எங்கு முதலில் விவசாயம் இந்த கொஸ்டின் பதில் தெரியும் உலகத்தை சுற்றி விவசாயம் எத்தனை சதவீதம் உள்ளது? எத்தனை சதவிகிதம்? நான் 4 பேர் யாராவது சொல்ல போறீங்க சரி கை தூக்குங்க 40 அவரு ஆமா அவர் இங்கே கொஞ்சம் பிரவுன் ஆயிருக்கு ரைட் அடுத்து விவசாயம் அதிக சதவீதம் செய்யக்கூடிய கண்டங்கள் எது? ஏப்பா இந்த முதல் ஸ்லைட்ல முதல்ல நம்ம ரூலை போடுங்கப்பா கை தூக்க சொன்னா யாரும் கை தூக்க மாட்டாங்க ஆசியான்றாங்க ஆசியா கரெக்டா ஆமா ஆமாம் ஆசியா 85%, வடக்கு மற்றும் மத்திய அமெரிக்கா 83%, ஐரோப்பா 68%, ஆப்பிரிக்கா 62%. ஓகே நன்றி நன்றி அடுத்தது விவசாயம் குறைவாக செய்யக்கூடிய நாடு எது? விவசாயம் ரொம்ப குறைவா செய்யக்கூடிய நாடு எனக்கு தலைவர் தெரிஞ்சிருக்கு அரபு கண்ட்ரிகள் அரபு நாடுகள் இல்ல இல்லையா அமெரிக்கா அமெரிக்கா இல்ல ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இல்லையா இங்கெல்லாம் நிறைய டெசர்ட் இருக்கு சொல்லி பாக்குறாங்க வேற ஐரோப்பால தான். ஐரோப்பா ஏதாவது ஒரு நாடுல ஐரோப்பால ஏதோ ஒரு நாடுப்பா சுவிட்சர்லாந்து சொல்றாரு சுவிட்சர்லாந்து நோ வேட்டிகன் சிட்டி வேட்டிகன் தெரியாது தெரியுது இல்லாண்ட அதோட சின்னதா ஆமா இங்கிலாந்து அவ்வளவு பெரிய நாடா இருக்கு விவசாயம் செய்யலையா சரி ஓகே அடுத்து சொல்லுங்க உலகத்தில் எத்தனை சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றனர்? How many people are dependent on farming? அறுபது சதவீதம் மீதி 40 இல்ல இல்ல இப்ப 4 ஆப்ஷன்ல கொடுக்கூடாது எல்லாம் சொல்லிடுவாங்க சரியா சொல்லி 59. 59 தான் இந்த 4 தப்பான ஆன்சர் சொல்றாங்க தெரியுமா அதிக உணவு உற்பத்தி செய்யும் நாடு எது? which country produces the most food most amount of food இந்தியா நீங்க தெரிஞ்சது ஒரே பதில் இந்தியா இல்லையா சைனா ஆமா வெரி குட் ரைட் ஆன்சர் எப்பயோ என்ன நாட்டில் அரிசி உற்பத்தி முதன்மையில் உள்ளது? தமிழ்நாடு ஒரு அளவே இல்லையா சைனா ஆமா அரிசி சைனா அரிசி எத்தனை நாட்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது? How many countries produces rice? அரிசி நாடுகள்
produce rice? பாஸ்மதியா பொன்னியா சப்பாத்தி போடுற மாதிரி கேட்குறாங்க அவங்க. அரிசி. அரிசி அவ்வளோதாங்க. அவ்வளோ ஆவரேஜாக சொல்லிக்கோங்க. 3 மாசம் எல்லாமே, 6 மாசம் எல்லாமே, 4 மாசம் எல்லாமே. எங்களுக்கு தேவை ஒரு ஆன்சர். எத்தனை நாள்லன்னு கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 4 மாசம். 4 மாசம். அப்போ எத்தனை நாள்னு சொல்றது இல்லை. நான் சொல்றேன்ப்பா. நான் கரெக்ட் ஆன்சர் சொல்றேன்ப்பா. 120 to 150 days. சூப்பர் சூப்பர். இந்தியாவின் வேளாண்மை துறை அமைச்சர் யார்? வேளாண்மை துறை அமைச்சர் யார் கேட்குறாங்கப்பா? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். சரத் பவார். யார் கூகுள் பண்ணாதீங்க, சொல்லிருங்க அப்படியே. மிஸ்டர் ராதா மோகன் சிங். தமிழ்நாட்டின் வேளாண்மை துறை அமைச்சர் யார்? நான் இப்போ சொல்லுங்க. ராதாவை தான் கரெக்டாக சொல்லிடுறாரு. கடம்பூர் ராஜு. கடம்பூர் ராஜு. இல்லை. விஜய் பாஸ்கர். 2 தப்பா சொல்றாங்க, நீயே சொல்லிடு. துரைக்கண்ணு. துரைக்கண்ணு. ஓகே. நவீன முறையில் விவசாயம் செய்யும் நாடு எது? ஜப்பான். இல்ல. இஸ்ரேல்பா. ஆமா. நேற்று ஈவினிங் தலைவர் கூட்டு போய் இதை பேசினார்ல. நம் நாட்டின் விவசாய வளர்ச்சி ஏன் வளமிழந்து போனது? நீர்வள குறைவினால் அது விவசாயம் வேண்டிய அளவு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. அது மட்டும் இல்லை, வேற ஒரு காரணம். நிலத்தடி நீர் பற்றாக்குறை, அதான் நீர்வளம் சொல்லிட்டீங்க. தாராளமயமாக்கல் கொள்கையினாலையும் நம்மளுடைய விவசாயம் வளமிழந்து போயிடுச்சு. குளோபலைசேஷன் சொல்றாரு, அது கரெக்டா? இல்லை. அதிகமா மண்ணை வந்து பயன்படுத்துறோம். மண் வளத்தை வந்து மிக அதிகமா பயன்படுத்துறோம். அது ஒண்ணா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை. அர்பனைசேஷன் சொல்றாங்க இல்லையா? இல்லை. உற்பத்தி செலவு அதிகம். நிற்கும் போது கூப்பிடுறது இல்லை, போக விட்டு கூப்பிடுறது. ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால இதை மண் வளம் கெட்டு போயிடுச்சு. ஆன்சர் சொல்லிட்டா? அதிகமான லாபம் இல்லை, அதனால வந்து விவசாயம் யாரும் செய்ய மாட்டாங்க. இல்லை. சமூக சுற்றுச்சூழல். சமூக சுற்றுச்சூழல். சரி, ரைட். அடுத்து கேள்விகள் இல்லை, சமூக சுற்றுச்சூழலாலே நம் நாட்டின் விவசாய வளர்ச்சி வளமிழந்து போனது. இதனால் நம் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு வருடத்திற்கு 15,459 விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு மருத்துவர் தன் மகனை மருத்துவராக விருப்பப்படுகிறார். ஒரு அரசியல்வாதி தன் மகனை அரசியலுக்கு கொண்டு வர விருப்பப்படுகிறார். ஆனால் ஒரு விவசாயி தன் மகனை விவசாயம் செய்ய விரும்புவதில்லை. காரணம் நம் சமூக சுற்றுச்சூழலே. நாம் நடிகர்கள் மீதும் விளையாட்டு வீரர்கள் மீதும் அதிக ஈடுபாடும் மோகமும் கொள்வது போல் நம் உணவின் மீது ஈடுபாடும் நம் விவசாயிகள் மீது நன்றி உணர்வும் கொள்வோமாக. விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு சின்ன வீடியோ கிளிப். நன்றி, வணக்கம்.
உலகத்தின் மிக முக்கியமான வேலை எது? முதல் கேள்வி. ப்ரொஃபஷன்ல எது முக்கியமான வேலை?